வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் யூடியூப் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. சிக்கனை வச்சு நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக காரசாரமாக நல்லா இருந்துச்சுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 to 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பொடியெல்லாம் சேர்த்த ஆரம்பிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நம்ம இஞ்சியும் பூண்டு சேர்த்துருக்கோம், இருந்தால் கூட இது சேர்த்துனா நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க. இது உங்களுக்கு இல்லைன்னா இஞ்சியோட குவான்டிட்டியும் பூண்டோட குவான்டிட்டியும் அதிகம் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1 to 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 to 1.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துடலாம். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இன்றைக்கி கழுவிட்டு அதை இதில் சேர்த்த போகிறோம். மஞ்சள் தூள் போட்டு கழுவிருக்கு. மஞ்சள் தூளும் உப்பு. போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் அதை அடிக்க போகிறோம், பொடிச்சு எடுக்க போகிறோம். இப்போது தண்ணி ஒரு துளி கூட சேர்த்தாமல் மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. 15 நிமிஷம் வெந்தால் கூட போதும். வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு 2 டைம் சுற்ற விடுங்க. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. சிக்கன் நல்லா தட்டுப்படணும் வாயில், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு அல்லது 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெள்ளையாக இருக்க மாவு இருக்குது பார்த்தீங்களா கொழுக்கட்டையில், அதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணியில் கூட இந்த மாவு பிசையலாம். பச்சை தண்ணியில் செஞ்சிங்கன்னா வேக வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகம் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சுடு தண்ணியில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை கலக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அச்சு இருந்துச்சுன்னா, கொழுக்கட்டைக்குன்னு அச்சு விற்பாங்க, அந்த அச்சு இருந்துச்சுன்னா அதில் வச்சே நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் செய்யலாம். வாழை இலையில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு அந்த பால்ஸை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. ஒப்பிட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. அழுத்தம் கொடுக்காமல் தட்டுங்க, இல்லைன்னா அது கிழிஞ்சிடும். இதுக்குள்ளே இப்போ சிக்கன் ஃபில்லிங்கை வச்சிடலாம். சிக்கன் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சு பார்த்தேங்க, அது சரியாக வரல, அதனால தான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் சிக்கனை அரைச்சிட்டே சேர்த்துங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக இப்படி நுனியில் சேர்த்து விட்டுருங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கொதித்ததுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் வைங்க. இன்றைக்கி இடியாப்ப பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி சட்டிக்குள்ளேயே அந்த பிளேட்ஸ் வரும், இட்லி பிளேட்ஸு, அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.